உலகம் ஒரு சோதனை களம் என்ற தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் பல இடங்களில் ஒரு செய்தியை சொல்லி காட்டும் போது ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உங்கள் வேலை ஞாபகப்படுத்துதல் மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய மூமின்களாகிய ஆண்களுக்கு பெண்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த குத்துபாவும் ஞாபகமூட்டலே தவிர புதிதாக வகையை கொண்டு உங்களுக்கு சொல்வதற்கு எந்த ஒன்றும் கிடையாது. நம்மிடத்துல சத்தியத்தை சொல்ல போகிறோம் என்றால் வஹீனூடாக சொல்லப்பட்ட செய்தியை எத்தி வைப்பதே எங்களுடைய வேலையாகும். ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவான வகையை உங்களிடத்தில் எடுத்து வைப்பதே எங்களுடைய நோக்கமாகும் என்ற அடிப்படையில் உலகம் ஒரு சோதனைக்கான ஒரு அடிப்படை என்பதை திருமறை குர்ஆன் பல செய்திகள் எங்களுக்கு சொல்கிறது. வளமையாக கேட்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கான வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களில் யார் நல்லமல் செய்பவர்கள் என்றை செக் பண்ணுவதற்காக. அப்ப இந்த உலகம் ஒரு சோதனை. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் நல்லமல் செய்கிறவர்கள், யார் தீயாமல் செய்கிறவர்கள், யார் சுன்னாவோடு வாழ்பவர்கள், யார் சுன்னாவுக்கு ஒப்போசிட்டா வாழ்பவர்கள் என்பதை நாம் பரீட்சித்து பார்ப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எனவே இந்த உலகமே சோதனை களம் என்றால் அந்த சோதனையின் போது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி என்ற ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சோதனையினுடைய அடுத்த தீர்ப்பு. அதை அல்லாஹு தஆலா சுவர்க்கமாக வைத்திருக்கிறான் என்றதெல்லாம் நாம் அறிந்த விடயம்தான். இந்த சோதனையை அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட முறைகளில் மனிதர்களுக்கு கொடுக்கிறான். அந்த சோதனையில் எந்த ஒன்றையும் யாரும் அல்லாஹ்விடத்தில் மறுப்பு தெரிவித்து கேட்க முடியாது. ஏனென்றால் லா யுஸ்அல் அம்மா யஃப்அல் வஹும் யுஸ்அலூன், யாரும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்க முடியாது, அல்லாஹ்வே நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். அந்த அடிப்படையில் சோதனை நமக்குரியது. அந்த சோதனையின் போது அல்லாஹ் நம்மளை பல்வேறுபட்ட முறைகளில் பரீட்சித்து பார்ப்பான். உண்மையில் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் எந்த விதமான சோதனைக்கும், எந்த விதமான கஷ்டத்துக்கும், எந்த விதமான துன்பத்துக்கும், எந்த விதமான துயரத்துக்கும், எந்த விதமான டென்ஷனுக்கும் ஆளாகாமல் ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவர் நரகவாதி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஒருத்தனை அழைத்து இவனுக்கு சுவர்க்கத்தை நரகத்தை காட்டி எடுவுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அவனுமோ இந்த உலகத்தின் இன்பத்தில் மிதந்தவன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு எந்த விதமான துன்பம், துயரம், டென்ஷன், தலைவலி, காய்ச்சல், தடுமல் எந்த ஒன்றும் அவனை தாக்கியது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார்கள். ஒரு மனிதன் வருகிறான், ஒரு காட்டரபி வருகிறான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சில கேள்விகள் கேட்கிறார்கள். அப்படி என்றால் என்ன என்றுதான் அந்த மனிதன் மாறி கேட்டான். அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், உனக்கு தலைவலி வந்திருக்கிறதா என்று கேட்டார்கள். அவன் மாறி கேட்டான், அப்படி என்றால் என்ன, இந்த தலையில ஒரு மாதிரியா வலிக்குமே அப்படின்ற சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எனக்கு அப்படிலாம் வந்தது கிடையாது. திருப்பி கேட்ட, அவனுக்கு காய்ச்சல் ஏதாவது வந்திருக்குதான்னு கேட்டார்கள். அப்படி என்றால் என்ன, உடம்பெல்லாம் சூடா இருக்குமே, அப்படிலாம் எனக்கு தெரியாது. அந்த மனிதன் சென்று விடுகிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நரகவதியை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இந்த செய்தியை பாருங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் அவனை நரகத்தை காட்டி எடுவுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்லுவான். அவன் உலகத்தில் எந்த விதமான பிரச்சனைக்கும் ஆளானவன் கிடையாது. தலைவலியோ, காய்ச்சலோ, தடுமலோ, குடும்ப பிரச்சனையோ, பொருளாதார சிக்கலோ எந்த ஒன்றிலையும் அவன் சிக்கப்படாமல் நிம்மதியாக வாழ்கிறான். ஆனால் அவன் நரகவாதியாக வாழ்கிறான். ஏனென்றால் இந்த உலகம் சோதனை களம் என்பது பொதுவான ஒரு விதி. அதிலிருந்து ஒருத்தன் தப்பித்து விடுகிறான் என்றால் அவனுக்கு சுவர்க்கம் இல்லை என்ற அடிப்படை.
அல்லாஹு தஆலா அவனை காட்டி எடுக்குமாறு சொல்கிறான். அவன் நரகம் காட்டி எடுக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே, உலகத்தில் நீ ஏதாவது ஒரு சந்தோஷத்தை ஒரு இன்பத்தை கண்டது உண்டா, கடந்து சென்றது உண்டான்னு அல்லாஹ் கேட்பான். நரகத்தை பார்த்த கணம் அவன் சொல்ல, வல்லாஹி யா ரப், உலகத்தில் நான் எந்த ஒரு இன்பத்தையும் கண்டது கிடையாது, அது வரைக்கும் வாழ்ந்தது இன்பமான வாழ்க்கை தான். நரகத்தை கண்டவுடன் உலக இன்பமே மறக்கும் அளவுக்கு அதன் கொடுமை இருக்கும். அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், உலகத்தில் ஒரு மனிதன் சோதிக்கப்படவில்லை என்றால் அவன் நரகத்துக்குரியவன். சோதனை பல்வேறுபட்ட அடிப்படை இருந்தாலும் இரண்டு அடிப்படையிலான சோதனை நாங்கள் பிரிக்கலாம். ஒன்னும் பொதுவான இயற்கையான சோதனை, அது முஸ்லிமுக்கும் இருக்கும், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இருக்கும். பொருளாதாரம் என்பது முஸ்லிம்களுக்கும் இருக்கும், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இருக்கும். நோய் என்பது முஸ்லிம்களுக்கு இருக்கும், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இருக்கும். குடும்ப பிரச்சனை என்பது முஸ்லிம்களுக்கும் இருக்கும், முஸ்லிம்கள் அல்லாதவருக்கும் இருக்கும். இது பொதுவான பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கும், வரும் போகும். ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அது குறிப்பாக முஸ்லிம்களுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஈமானுக்கு ஏற்ப வரும் சோதனை. ஈமானுக்கு ஏற்ப வரும் சோதனை. முதல் அடிப்படையை நாங்கள் பார்க்கலாம். இந்த சோதனை என்பது பொறுமையை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சோதனை தான். பொருளாதாரத்தில் சோதனை வரலாம். அந்த பொருளாதாரம் தான் சோதனை என்றால் வட்டியில் விழுந்து விடக்கூடாது. அந்த சோதனை பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த சோதனையில் பொறுமையாக இருப்பானாக இருந்தால் அல்லாஹு தஆலா பொறுமைக்கு ஏற்ப சில நேரம் இந்த உலகத்திலும் கொடுக்கலாம், அல்லது மரணித்ததுக்கு பின்னாடி சோதனைக்கு ஏற்ற மாதிரியான தரஜாவை அல்லாஹ் கொடுக்கலாம். இந்த உலகத்தில் நோயை அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த நோயில் அவன் பொறுமையாக இருக்கிறான். சில நேரம் மருத்துவம் அவனுக்கு பயனளிக்கலாம், அல்லது மரணமே தீர்வாகி அந்த நோயினால் அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லாரையும் எல்லா விதமாகவும் சோதிப்பான். குழந்தையை கொடுத்து சோதிப்பான், குழந்தையை கொடுக்காமலும் சோதிப்பான். ஏன்? சோதனை என்பது பொதுவான விதி. இந்த பூமியில் வாழும் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சோதிப்பது என்பது அல்லாஹ் மீது உள்ள ஒரு கடமையாகும். உலகத்தில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை சோதிப்பது என்பது அல்லாஹ்வினோட கடமையாகும். அல்லாஹ்வின் சுன்னத்தில் ஒன்றுதான் சோதனையை மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது. அந்த சோதனையை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா குர்ஆனை 3 விதமாக சொல்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, நல்லதையும் கெட்டதையும் கொடுத்து சோதிப்போம். நல்லதையும் கெட்டதையும் கொடுத்து சோதிப்போம். இரண்டாவது, நல்லதாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை மட்டும் வைத்து சோதிப்போம். இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள் பல்வேறுபட்டதாக இருக்கலாம் என்றாலும் அல்லாஹு தஆலா நீங்கள் எதையெல்லாம் கெடுதிகளாக நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் சோதனையாக தருவான். இப்ப நோய் இருக்குது, யாராச்சும் நோய் பறக்கத்துன்னு சொல்லுவோமா? நோயால் அவஸ்தைப்படுகிறோம், எனவே அது ஒரு கெடுதி தான். ஆனால் அதை நாங்கள் துச்ச குணமாக எண்ணிவிடக் கூடாது, ஒரு சாபமாக எண்ணிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி சுகமில்லை என்று கேட்டு விசாரிக்க வர்றாங்க. அந்த பெண்மணியின் காய்ச்சலை பற்றி திட்டுகிறார்கள். நாசமா போன காய்ச்சல் வந்ததுனால ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு ரொம்பவுமே கடுகெடுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காய்ச்சலை திட்டாதீர். ஏனென்றால் ஒரு அடியானுக்கு ஒரு நோய் வருமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதனூடாக அந்த மனிதன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். அப்ப உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்த அடிப்படையில் சோதனை வந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர், அல்லாஹு தஆலா தான் விரும்பும் ஒரு அடியானுக்கு நலவை நாடுவானாக இருந்தால், அதாவது சுவர்க்கத்தை கொடுக்க விரும்பி விட்டால், அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, உலகத்திலேயே அவன் செய்ததுக்கான குற்றத்துக்கான தண்டனையை கொடுத்து விடுவான். ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான், ஆனால் அவன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த பாவத்தை கொண்டு அல்லாஹ் மறுமையில் அவனை தண்டிக்காமல் மன்னித்து சுவர்க்கம் அனுப்ப விரும்பிவிட்டால் அவன் என்ன பெரிய பாவம் செய்தாலும் அதை அல்லாஹ் உலகத்தில் அவனுக்கு அதற்கான தண்டனையை, அதற்கான பனிஷ்மெண்டை அல்லாஹ் அவசரமா கொடுப்பான், அவசரமா கொடுப்பான். ஆனா நம்ம அவசரப்பட்டு கேட்க கூடாது. யாரா நான் தப்பு பண்ணினவன் தான், நீ தண்டிக்க விரும்பினா உலகத்துல தண்டிச்சிரு, மறுமையில தண்டிக்கிறாது என்று நம்ம அல்லாஹ்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் தண்டிக்கிறது வேற கதை, அவன் நம்மளை சோதிக்கிறது வேற பிரச்சனை.
நாங்களாக முன் வந்து, ஆமா நான் கொலை செஞ்சேன் தான், ஆமா நான் வட்டி எடுத்தேன் தான், ஆமா நான் விபச்சாரம் பண்ணேன் தான், விபச்சாரிக்கு இன்ன தண்டனை, கொலைக்கு இன்ன தண்டனை, அந்த இதுக்கு இன்ன தண்டனை எல்லாம் படிச்சுட்டேன், இதை சுவர்க்கத்துக்கு தடையாக ஆக்குற மாதிரி நரகத்தை போட்டு தண்டிச்சிடாத, உலகத்துல வீணா தண்டிச்சுட்டு போன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சோதனை வரும், தவறுகள் வரும், அந்த சோதனை போது பொறுமையாக இருக்க வேண்டும். தான் முன்னின்று என்ன செய்யக்கூடாது, தண்டனையை கேட்கக்கூடாது. அல்லாஹ் விரும்பி தண்டிப்பான், அது வேற விஷயம். ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனை நம்ம நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய தண்டனையாக அவன் விரும்பி தர மாட்டான். நாங்களாக அவசரப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, தாங்க முடியாத அளவுக்கு தந்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க. இத ரசூலுல்லாஹ்க்கு இந்த மெசேஜ் வருகுது. சில சஹாபாக்களோடு அவரை சந்திக்க போகிறார்கள். ரொம்ப தலதலன்னு கொளுத்திருந்த மனிதர் பார்க்கும்போது குருவி குஞ்சு மாதிரி மெலிஞ்சு போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து விட்டு கேட்டார், நீங்கள் ஏதாச்சும் துஆ செய்தது உண்டா என்று கேட்டார். அந்த சஹாபி, ஆனா அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வின் துஆ செய்தேன். எப்படி துஆ செய்தீர்கள் என்று கேட்டார். அல்லாஹ்விடம் நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன், என்ன, யா அல்லாஹ், நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் நிறைய அநியாயம் செஞ்சிருக்கிறேன், நான் நிறைய அட்டூழியம் பண்ணிருக்கிறேன், என்னை உலகத்தில் யாரையும் தண்டிக்காத அளவுக்கு தண்டிப்பா என்ற அளவுக்கு நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். நீ தண்டிக்க விரும்பினால் மறுமையில் தண்டித்து விடாமல் இந்த உலகத்தில் என்னை தண்டித்து விடுவாயாக என்று அல்லாஹ்வோட ரிக்வெஸ்ட் வச்சேன், பிரார்த்தனை செஞ்சேன் அப்படின்றார். ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், உலகமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தண்டனையை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு, உனக்கு அப்படித்தான் அல்லாஹ்விடத்தில் பாவத்துக்கான ரிக்வெஸ்ட் வைக்கணுமாக இருந்தால் நீ இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிடு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபனார் என்பதை மட்டும் சொல்லு, தன்னை தாண்டி கேட்காத என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப எனவே அல்லாஹு தஆலா முன்கூட்டி தண்டிப்பது சுவர்க்கத்துக்கு நம்மளை அனுப்புவதற்கு. அது சில சில தடங்கள் வரும், சில சோதனைகள் வரும், சில நோய்கள் வரும், கேன்சர் வரலாம், ஆக்சிடென்ட் நடக்கலாம், நம்முடைய சொத்துக்கள் பறிபோகலாம், எத்தனையோ விஷயங்கள் வரலாம். இதெல்லாம் அல்லாஹு தஆலா நாம் செய்ததில் இருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தரக்கூடிய சோதனை, தண்டனை. அதை மீறி நான் தப்பு செஞ்சவன் தான் ராங்கி காட்ட போனோம், அவன் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவான். ஏன்னா அல்லாஹ் ரோசக்காரன் இல்ல, அல்லாஹ்வுடைய ரோசத்துல எப்பயும் கையடிச்சிட கூடாது. அப்ப அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹுவாக ஒருத்தனை தண்டிக்க நாடி சுவர்க்கத்துக்கு கொடுக்க நாடிட்டானா உலகத்துல தண்டிச்சிருவான். அதே ரப்புல் ஆலமீன் வைதா அராதல்லாஹு பி அபிதிஹி ஷர்ர, அல்லாஹு தஆலா ஒருத்தனுக்கு தீங்கை நாடுகிறான் என்றால், அதாவது நரகம் தான் கன்ஃபார்ம் என்று அல்லாஹு தஆலா தீர்மானம் செய்து விட்டால், அம்சக அன்ஹு பிதன்பிஹி ஹத்தா, எதுவரைக்கும் என்றால் அவன் உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையில் அல்லாஹு தஆலாவை நேரடியாக சந்திக்கும் வரைக்கும் அவன் செய்த பாவத்திலிருந்து அல்லாஹ் அவனை வெளியாக்க மாட்டான். சில பேருக்கு தப்பு பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் நாம செய்யறது தப்பு தான், வட்டி எடுப்பான், பொய் பேசுவான், ஃப்ராடுத்தனம் பண்ணுவான், தொழுகைக்கு வரமாட்டான், தாய் தந்தரை வேதனை செய்வான், எல்லா விதமான ஃப்ராடுத்தனமும் பண்ணுவான். அவனுக்கு தெரியும் நான் செய்யறது தப்புன்னு, ஆனா அதை விட்டு வெளியே வர மாட்டான். ஏன் தெரியுங்களா, அல்லாஹு தஆலா அவனை தண்டிப்பதற்கு விரும்பி விட்டான்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா அவனை தண்டிப்பதற்கு முடிவெடுத்து விட்டான்னு அர்த்தம். அதனாலதான் அந்த பாவத்திலிருந்து அவன் வெளிவர மாட்டான். அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்ப சோதனை எப்படி வரும், என்ன மாதிரி வரும் நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு ஒரு விடயம் பாவம் என்று தெரிந்ததுக்கு பின்னாடியும் அந்த பாவத்தில் மூழ்கி இருப்போம் என்றால் அல்லாஹ் நம்ம மீது அதிருப்தி கொண்டு விட்டான் என்று அர்த்தம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் பெரிய சோதனைகளாக எண்ணி பெரிய சோதனைகள் எல்லாம் விட்டு விலகி ஓடிவிட்டோம் என்றால் ஈமான் நிச்சயமாக நம்மளை விட்டு பறிக்கப்பட்டு விடும் என்ற பயங்கரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சோதனை என்பது உலகத்தில் இயற்கையான சோதனையில் நம் எப்படி வேணுமென்றாலும் வாழ்ந்துட்டு போய்த்திடலாம். பணக்காரனா வாழ்ந்தா சுவர்க்கம் நல்லா எங்கேயாச்சும் சொன்னானா? இல்ல. ஏழ்மையாக வாழ்ந்தாலும் குடிசையில் வாழ்ந்தாலும் வாழலாம், பசியோடு வாழ்ந்தாலும் வாழலாம், ஒரு ஈத்தம்பழத்தோடு கூட வாழ்ந்து விடலாம், ஒரு ரொட்டி துண்டோடு கூட வாழ்ந்து விடலாம். பிரியாணி சாப்பிட்டாதான் ஆண்டு நாளை கழிக்கலாமா? கிடையாது. எதை சாப்பிட்டாலும் ஹலாலா சாப்பிட வாழ்ந்துட்டு போய்த்திடலாம். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய மறுபக்க தண்டனையிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே சோதனை வரும்போது அந்த சோதனையில் இஸ்லாம் தடை விதித்ததை ஆகுமானதாக எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய சோதனையை ஈமானுடைய அடிப்படையில் அதிகமாக சோதிப்பான். நம்ம ஒவ்வொரு விடயமாக பார்க்கலாம்.
உண்மையில் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தோடு ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அன்போடு நேசத்தோடு மார்க்கத்தோடு இருக்கிறான், மார்க்கத்தின் மீது அன்பு இருக்கணும், நேசம் இருக்கணும், அது அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் செக் பண்ணுவான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், லியஅலம் அல்லாஹு மன் யகாஃபு பில் கைப். இந்த தனிமையில் அல்லாஹு தஆலா வச்சு மார்க்கத்தை வச்சு சோதிப்பான். நம்ம குடும்பம் யாரும் இருக்காது, உறவுகள் யாரும் இருக்காது, நம்ம அல்லாஹு தஆலா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவான், அங்க நமக்கு தேவையை வச்சிருவான், ஆனா ஹலால் ஒன்று இருக்காது. தேவையை வச்சிருவான், ஹலால் ஒன்று இருக்காது. அது இல்லை என்றால் நமக்கு வாழ முடியாத நிலைக்கு எல்லாம் ஆளாக்கிடுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது பொறுமையாக இருக்கிறானா இல்லையா. தனிமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சோதிப்பான், அதில் பொறுமையாக இருக்கிறானா இல்லையா. ஏனென்றால் பப்ளிக்காக கண்ணீர் வடித்து பயம் பண்ணலாம், பப்ளிக்காக எக்ஸாம் போட்டு துவா கேட்கிறான். ஆனா தனிமையில இவனாச்சும் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி தான் தப்பிலிருந்து விலகி கொண்டால் அவன் தான் தியாகி ஆகுவான், அவன் தான் சோதனையில் வெற்றியாளன் ஆகுவான். அதனாலதான் சஹாபாக்களுடைய வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் நம்ம தேடி படிக்கும் போது வித்தியாசமான சோதனையில் அவர்களை தாக்கும், வித்தியாசமான இடத்தில் அவர்கள் பிடிபடுவார்கள், அவர்களுக்கும் தேவையாக இருக்கும். அந்த சோதனையில் அல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றி விடுவான். ஏனென்றால் அவர்களிடத்தில் இறைவனை பாதுகாப்பான் என்ற உறுதித்தன்மை இருக்கும். பாருங்கள், உலகத்திலேயே இப்படிப்பட்ட சோதனை யாருக்கும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றதுதான் ரெண்டு சோதனை. ஒன்னும் ஒரு மனிதனுடைய ஆசையை உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல சோதிக்க சோதனைக்குது, அது உலகத்தில் எவனுக்கும் வரக்கூடாது. அதை நீங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள் சோதனைக்கு? உலகத்துல யாராயிருந்தாலும் வெக்கப்படுற ஒரு இடம், யாராயிருந்தாலும் பயப்படுற இடம், அதுக்கு பின்னாடி வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிற இடம், அதுக்கு பின்னாடி ரோசம் மானம் சூடு சொல் நேரத்தில் வாழ முடியாது நினைக்கிற இடத்துக்கு எல்லாம் சோதிக்க கொண்டு வர்றான். அவருக்கு முன்னாடி ஆல்ரெடி சோதனை தான், சின்ன வயசுல இருந்து தூக்கி எறியப்பட்டார், அது சோதனை, பின்னாடி வியாபாரத்தில் விற்கப்படுகிறார், அது சோதனை, இப்படி சோதனைக்கு மேல் சோதனை. அந்த சோதனை எல்லாம் சாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் அல்லது 100 நடக்கக்கூடிய சோதனை. ஆனால் வளர்க்கப்பட்ட இடத்தில் இருந்தே இந்த சோதனை வருவது என்பது ஆச்சரியம், அபூர்வம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒருத்தர், அந்த அழகில் வளர்த்த அம்மாவே மயங்கி விடுகிறாள், மயங்கியவள் அவரை தப்புக்கு அழைத்து விடுகிறாள், இவர் மீதும் அவளுக்கு ஆசை, அவர் மீது இவருக்கு ஆசையெல்லாம் கொடுத்து விடுகிறான். கொடுத்த ஒரு செகண்ட் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் என் அத்தாட்சியை காட்டவில்லைன்னா விழுந்திருப்பார் என்றான் அல்லாஹு தஆலா. அப்ப எப்படிப்பட்ட சோதனைன்னு பாருங்க, நேரடியாக கண்ணெதிரே அல்லாஹ்வின் அத்தாட்சியை நான் காட்டினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதிலிருந்து அவர் வெளியேறிவிட்டார். நபிக்கு அல்லாஹு தஆலா அப்படி ஒரு சோதனையை கொடுத்து அதிலிருந்து வெளியேற்றான்னா நம்ம எல்லாம் அதுல இருந்து தப்பிரோன்னு நினைச்சிடக்கூடாது. உலகத்திலே அல்லாஹு தஆலா சோதிப்பான் என்பது யதார்த்தம் என்றால், பாவத்தின் ஒரு பகுதி விபச்சாரம், அதில் ஒரு மூமினாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் விழுத்தாட்டி ஆகுவாங்க, ஒரு முறை முக்கிய எடுத்தே ஆகும் அல்லாஹு தஆலா. முக்காம எவன் அங்க வெளியேற முடியாது. எல்லோருக்கும் அதில் பங்கு உண்டு, எல்லோரும் அதில் மாட்டிக்கொள்வார்கள். அது கண்ணால கூட நடக்கலாம், காதால நடக்கலாம், காலால நடக்கலாம், கையாக நடக்கலாம், எப்படியும் அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அதுக்காகத்தான் இஸ்லாம் நமக்கு தௌபா என்ற ஒரு பகுதி விசாலமாக வைத்திருக்கிறது. அப்ப எனவே நாம் எப்படிப்பட்ட அடிப்படையிலும் சோதிக்கப்படலாம். வளமையாக நமக்கு வரக்கூடிய சோதனைகளை வைத்துக் கொண்டு நாங்க அப்படி சோதிக்கப்படும் இப்படி சோதிக்கப்படும் எண்ணாதீங்க. ஈமானிய அடிப்படையில் சோதிக்கப்படும் போதுதான் அங்கு ஈமானுக்கான இடம் கிடைக்கும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள், அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்தான். அப்ப சோதனை என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டியது அல்லாஹ்விடத்தில் தான். எனவே அல்லாஹ் பப்ளிக்காக சோதிப்பதை விடவும் தனிமையில் வைத்து சோதிக்கிறான் பாருங்கள், அதுதான் முக்கியமானது. ஏன்னா 2 பேரும் தான் இருந்தார்கள், வேற ஒருத்தர் மூணாவது இருக்கவில்லை. என்றாலும் அல்லாஹ்வின் அச்சத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அதனோடு அவர் தப்பித்து ஓடுகிற வரலாற்றை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடம் மிக நெரிசலான இடம், அந்த சோதனை யாரும் தப்பிக்க முடியாது, வேணும்னா பொய் சொல்லி கலந்து போயிட்டே இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு இவர்களுக்கும் நடந்த அந்த போட்டியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன தைரியமாக இருக்கிறார்கள். எனவே இவரை நெருப்பில் எரித்து விடுங்கள் என்று சட்டம் போடுகிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் உடன்படுகிறார்கள், யாரும் இவருக்கு துணை நிற்கவில்லை, எல்லோரும் அவங்க பக்கம் நின்றுட்டாங்க. நெருப்பு பத்த வைக்கப்படுகிறது.
நெருப்போட இயற்கையான குணம் என்ன? எரிச்சு விடுவது. யாரை போட்டாலும் எரிச்சு துவம்சமாக்கிடும். அதுதான் நெருப்பினுடைய இயற்கையான தன்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணெதிரே நெருப்பு பத்துகிறது, ஆனால் தளரவில்லை, ஈமான் தளரவில்லை. தூக்கி போட போடு பார்க்கலாம் அப்படின்னு ஒரே நிற்கிறாங்க, தூக்கி வீசப்படுகிறார்கள். ஏமாற்றப்படவில்லை, தூக்கி வீசப்படுகிறார்கள். தூக்கி வீசப்படுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனம் தளரவில்லை. ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் சொல்கிறார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னாங்க. எனக்கு ஏன் ரப்பு போதுமானவன் அப்படின்னு முடிவை சொல்றாங்க. அந்த முடிவினுடைய அடிப்படை இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தையாக மாறுகிறது. அதனால அல்லாஹு தஆலா அந்த சோதனையில் கொடுக்கும் முடிவு என்ன? யானார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ சாந்தமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஈமானிய அடிப்படையில் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனை, ஈமானிய அடிப்படை சோதனை நாங்கள் நினைப்பது போன்று வரையறைக்குள் வந்து விட்டால் அது எங்கள் திட்டமிடல். எங்களையும் மீறி சோதனை வரும் பாருங்க, ஈமானிய சோதனை, அதுலதான் பொறுமையா இருக்கணும். எந்த இடத்திலேயும் ஈமானுக்கு சடைவு வர்ற மாதிரியான எக்ஷன் கூட நம்ம கிட்ட வந்து விடக் கூடாது. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சில வரலாறுகளை சொல்கிறான். எந்த இடத்திலும் தைரியமாக நிற்கக்கூடிய மனோநிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுதோ ஈமானை உறுதியை கொண்டு. அப்ப சோதனை இல்லாத சுவர்க்கம் எனக்கு வேணும் என்று இவனாலும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரிடத்தில் சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. திருமதியில 2398வது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஐயுன் நாசி அஷத்துல் பலா, மக்களிலேயே அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் யார், சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல் அன்பியா, நபிமார்கள். இப்ப எனக்கு ஒருத்தனை ரொம்ப பிடிக்கும்னா நான் அவனை அள வைக்க மாட்டேன், அவனுக்கு டென்ஷன் கொடுக்க மாட்டேன், அவனை பசியில போட மாட்டேன். இது நம்ம நேசிக்கிற ஒருத்தனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட். ஆனா அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? அவன் நேசிப்பானாக இருந்தால் சோதிப்பது வாஜிபாகிவிடும். அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரம் சோதனை வந்து கொண்டே இருக்கும். சோதனை என்பது ஈமானிய அடிப்படையில் உலகம் உடலை விட்டு உயிர் பிரியும் வரைக்கும் சோதனை இருக்கும். உடலை விட்டு உயிர் பிரியும் வரைக்கும் சோதனை இருக்கும். உடம்பை விட்டு உயிர் பிரியும் நேரமும் ஈமான் அதிகரிக்குமே தவிர அந்த நேரத்தில் ஈமான் சடைவடையாது. யோசித்து பாருங்கள் சில வரலாறுகளை, கண் கலங்க வைக்கும் சில வரலாறுகள். ஈமானிய அடிப்படையில் சோதிக்கப்பட்டார்கள், ஆனால் ஈமான் சட்டனும் சடையவில்லை. அன்பார்ந்தவர்களே, தான் ஒரு பணக்காரனாக வாழ்கிறேன், தான் ஒரு சீமாட்டியாக வாழ்கிறேன், தனக்கு பின்னாடி 1000 பேர் வேலைக்காக இருக்கிறார்கள், ஈமான் என்ற ஒரு சொல்லில் அனைத்தை நான் இழந்து விடுகிறேன் என்றால் யார் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? யாரால் அதை ஜீரணிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சிலாஹித்து ஒரு பெண்ணை சொல்கிறான். இந்த உலகத்தில் பெண் என்றால் மோகம் என்பார்கள், பெண் என்றால் நகை என்பார்கள், பெண் என்றால் ஆசை என்பார்கள், பெண் என்றால் ஆரவாரம் என்பார்கள். ஆனால் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்படி வாழ்ந்தவர், சீமாட்டியாக வாழ்ந்தவர், யாருக்கு மனைவியாக வாழ்ந்தவர்? ஃபிரௌன் என்ற கொடுங்கோலனுக்கு மனைவியாக வாழ்ந்தவர், இரக்கமற்ற ஒரு மிருகத்துக்கு மனைவியாக வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அவருடைய தியாகத்தை சொல்கிறார். எப்படி? வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். யாரை? இம்ராஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் எங்களுக்கு ஈமானிய உதாரணமாக சொல்கிறான். எந்த அளவு அந்த பெண் சோதிக்கப்பட்டால் மூசா நபியை வளர்க்கிறாள், வளர்த்த மூசா நபி வளர்ப்பு பிள்ளையினுடைய ஈமானை நம்பி அவருக்கு கட்டுப்படுகிறாள், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டதனால் அந்த பெண் ஆரவாரப்படுத்தப்பட்டாளா? அந்த பெண் கண்ணியப்படுத்தப்பட்டாளா? இல்லை, அந்த பெண்ணுடைய ஆட்சி பறிபோகிறது, அந்த பெண்ணுடைய உணர்வுகள் பறிக்கப்படுகின்றன, அவளுடைய செல்வாக்குகள் குறைக்கப்படுகின்றன, அந்த பெண் தன்னந்தனியாக விடப்படுகிறாள், அந்த பெண் சித்திரவதைக்கு ஆளாகுகிறாள். அப்போது இறைவனை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்கிறாள். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனது இந்த உலகத்து அரச வாழ்க்கையை விடுகிறேன், இந்த உலகத்தின் நகை நாட்டு வாழ்க்கையை விடுகிறேன், இந்த உலகத்தில் எனக்கான பணிப்பெண்கள் எல்லாம் தூக்கி வீசி விடுகிறேன், யாருக்காக? உனக்காக விடுகிறேன். யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் எனக்கு வீட்டை தருவாயாக, இந்த வீடு எனக்கு வேணாம், எனக்கு சுவர்க்கத்தை விட்டு தருவாயாக. வனஜ்ஜினி மினல் கௌமில் வாலிமீன், இந்த கொடூர சமூகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் அப்படின்னு யாரு சொன்னது?
இந்த உலகத்திலேயே சாம்ராஜ்ய தலைவனுடைய ஒரு மனைவி இறைவனை ஏற்றுக்கொண்டதனால் ஒட்டுமொத்தமாகவே அவள் சூறையாடப்படுகிறாள். ஈமான் தளர்ந்துச்சா? ஈமான் வெறுமனே ஒட்டு ஓடினுச்சா? எப்படி ஈமானை அந்த பெண் அதிகரிக்க சொல்கிறாள்? யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் எனக்கு விட்டைத்தா, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வனஜ்ஜினி மினல் கௌமில் வாலிமீன். இந்த ஃபிரௌனுடைய அநியாயக்காரனை விட்டும் இந்த கொடுங்கோல சமூகத்தை விட்டு என்ன நீ பாதுகாத்து விடுவாயாக என்று அந்த வார்த்தை சொல்வாராக இருந்தால் அந்த பெண் எவ்வளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். சொத்துக்கள் பறிபோவது வேறு விஷயம், வீடுகள் எரிக்கப்படுவது வேறு விஷயம், எங்கேயாவது சம்பாதிச்சு புழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். ஆனால் கொடூரமாக தாக்கப்படும் போதுதான் இவர்களை விட்டு என்னை பாதுகாப்பாயாக சொல்ல முடியும். அதை தான் அந்த தாய் சொல்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பெண் எல்லா விதமான சோதனைக்கும் ஆளாகுகிறார்கள் என்றால் இன்றைக்கு நாங்கள் சோதிக்கப்படக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சமரசமா வாழ வேண்டும். என்னையா மத நல்லிணக்கம், மதத்துல எப்படிங்க நல்லிணக்கம் பார்க்கிறது? லக்கும் தீனுக்கும் வலியதீன், ஓ மார்க்கம் உனக்கு ஏ மார்க்கம் எனக்கு இஸ்லாம் பிரிச்சு விட்டதுக்கு பின்னாடி எப்படி சமரசம் இறங்குவது? அப்ப உனக்கு சோதனைண்டா பயம், உலகத்துல இன்பத்துல மூழ்கணும் என்று ஒரு ஆசை, நரகத்துல போய் சாகரம் என்று ஒரு ஆசை, சுவர்க்கம் கிடைக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம். அப்படிப்பட்டவனுக்கு தாங்க இந்த சமரச பேச்சுவார்த்தை வரும். சமரசத்துக்கு வந்தார்கள் தானே, சமரசத்துக்கு வந்தார்கள் தானே, ஏற்றுக்கொண்டார்களா? அது சரியென்று பார்த்தார்களா? அது பரவாயில்லை என்று ஒரு வார்த்தையாவது சொன்னார்களா? இல்லையே, மூடியலங்க, அதை விட்டு வெளியேறி விட்டார்கள். அவன் கொள்கை அவனோடு இருக்கட்டும், நம்ம எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டோமோ அந்த ரப்பை கண்ணெதிரே காணும் வரைக்கும் சோதிக்கப்படுவோம் என்பது அடிப்படை. அதிலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட மாட்டோம் என்பது சத்தியம். அந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி நாங்கள் சோதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்தை அல்லாஹு தஆலா இவர்களை பார்த்து சொல்கிறான். வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம் வலயஅலமன்னல்லாஹு அல்லதீன சதகு வலயஅலமன்னல் காதிபீன். இங்க ஈமானை நாங்கள் ஈமான் ஆகிவிட்டோம், நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம், நாங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நாங்கள் தண்டிக்கப்பட மாட்டோம், சோதிக்கப்பட மாட்டோம், சோதனை வரக்கூடாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? உன் ஈமானை நான் சோதிச்சு பார்ப்பேன் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நான் வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அவ்வளவு பேரை நான் சோதிச்சேன் அல்லாஹு தஆலா, ஒருத்தனை விடல என்றான். எதிரி இல்லாட்டியும் சோதிப்பேன் அர்த்தம். எதிரி இல்லாட்டியும் அல்லாஹ் சோதிப்பான். ஆதி நபிக்கு எதிரியே இல்லைங்க, அல்லாஹ் சோதிச்சானா இல்லையா? சோதிச்சான் தானே. அல்லாஹ் சோதிப்பதற்கு எதிரி தேவையில்லைங்க, நீ உசுரட இருந்தாலே போதும், அவ்வளவுதான். அல்லாஹ் சோதிச்சிருவான். ஆனா அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. நீங்க தப்பிக்க நினைத்தால் வழி தவறி போய் விடுவீர்கள். தப்பிக்க நினைத்தால் வழி தவறி போய் விடுவீர்கள். அல்லாஹ் சோதிக்கும் போது அல்லாஹ் நம்மளை எப்படியெல்லாம் சோதனை வரும்? சோதிக்கும் போது தடம் புரண்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையில் ஒரு சருகலை நீங்கள் விரும்பி விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னால் அது சொன்னதுதான். அதுல இருந்து எப்படி எடுத்தால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படலாம். அதனால் அல்லாஹ்வுடைய சோதனை மார்க்க அடிப்படையில் வரும்போது ஒரு காலமும் ஈமான் தளர்ந்து விடக்கூடாது, ஈமான் அதிகரிக்க வேண்டுமாம். உஹது யுத்தத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு குற்ற உயிரோடு பல பேர் திரும்பி வரும்போது காஃபிர்கள் முனாஃபிகீன்கள் வதந்தியை கிளப்பி விடுகிறார்கள். கத் ஜமஉன் நாஸ், மனிதர்கள் உங்களை மீண்டும் அழிப்பதற்கு ஒன்று சேர்ந்து வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது ஈமான் குறைந்ததா? சோதனைக்கு மேல் சோதனை சடைந்து போனார்களா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், வர்றதை சந்திப்ப முன்னுக்கு மாறினார்களா இல்லையா? அல்லாஹு தஆலா அப்படி பலவாறு தடப்பட மாதிரி சோதிப்பாங்க. தடம் புரண்டு விடக்கூடாது. ஒன்றுக்கு மேல் ஒன்று, அடிக்கு மேல் அடி சோதனை வரும், தடம் புரளக்கூடாது. எப்படி என்று சொன்னால் சில சஹாபாக்கள் வரலாறை படித்து பாருங்கள். ஒன்றுக்கு பிறகு ஒன்றனாக சோதனை வந்தது. ஒரு நேரமும் ஒரு வினாடியும் அவர்கள் ஈமான் தளரவில்லை. கபாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சோதனை தெரியுங்களா?
அவரை தூக்கி நெருப்பில் வைப்பார்கள். அவர் ஒரு கொல்லன் வேலை செய்தவர், கத்திகள் கம்புகள் தட்டுபவர். அவரை தூக்கி அந்த நெருப்பு மீது வைப்பார்கள். உடம்பிலிருந்து ஓடக்கூடிய அந்த வீணி, அந்த அந்த கொழுப்பு நெருப்பை அணைத்து விடும். அவ்வளவு தூரம் வேதனை செய்யப்பட்டார். எதற்காக? இஸ்லாத்துக்காக மட்டும்தான். அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனில், வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். சூரா புரூஜ். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். அன்னாரி ذاتில் வகூத், நெருப்பு குண்டத்துக்குரியவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். என்ன தப்பு பண்ணினார்கள்? அயக்கூல் ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் மாத்திரம் என்று சொன்னதனால் அவர்கள் எரிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் உயிரோடு போட்டு எரிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அரசர் எல்லோரையும் எரித்துக் கொண்டு வருகிறான். கடைசியில் மிஞ்சியது ஒரு தாயும் ஒரு குழந்தையும் தான். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு தாயும் ஒரு குழந்தையும் தான். அந்த தாய் யோசிக்கிறாள், நான் அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்கிறேன். இந்த பச்சிளம் குழந்தை, பேச தெரியாத பால் குடிக்கும் குழந்தை, இது என்ன தவறை உணர்ந்தது? இது என்ன செய்யணும்? போய் சொல்லி திரும்பிடுவாமா என்று அந்த தாய் யோசிக்கிறாள். அந்த நேரத்தில் தன் ஈமானில் இருந்து தன் பிள்ளையை பாதுகாப்பதற்காக போய் சொல்லி திரும்பலாமா யோசிக்கிறாள். அப்போது அந்த குழந்தை பேசுகிறது, தாயே, நீ இருப்பது சத்தியத்தில், தைரியமாக பாய். சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா முடியாத ஒன்றிலிருந்து பலகீனப்படும் போது அதை ஊடாக அல்லாஹ் பலகீனப்படுத்தி விடுவான். அந்த தாய்க்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த குழந்தை ஊடாக எப்படி அல்லாஹ் மெசேஜை கொடுக்கிறான்? நீ இருப்பது சத்தியம், இந்த இடத்தில் பொய் சொல்ல தேவையில்லை, பாய். சுபஹானல்லாஹ். அதே மாதிரி ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதனை தாங்க முடியாம ஓடி வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில். அல்லாஹ்வின் தூதரவர்களே, இவர்களுக்காக துஆ செய்யக்கூடாதா? இவர்களுக்காக ஏதாவது ரியாக்ஷன் பண்ணக்கூடாதா? கஅபாவில் ஓரத்தில் ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எழும்பி உட்கார்ந்து கேட்டார்கள், கஅபே, நீ நிம்மதியாக இஸ்லாம் தொலைந்து போகணுமா அல்லது உன்னது தியாகத்தால் இஸ்லாம் வளரணுமான்னு கேட்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னை தியாகம் செய்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்கிறான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, ரொம்ப ஈஸியா சுவர்க்கம் நுழையலாம் என்று நீங்க எல்லாம் கற்பனை வாழ்கிறீர்களா? வலம்மா யாத்தியன்னக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் வரலாறு உங்களுக்கு தெரியாதா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பஅஸா வல்லரா வஸுல்ஸிலு, ஆட்டி வைக்கப்பட்டார்கள். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அழைக்கப்படுவான், அழைக்கப்பட்ட மனிதன் நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கும் எண்ணெயில் போட்டு பொறிக்கப்பட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உடம்பு வெந்ததே தவிர ஈமான் வேகவில்லை, உடம்பு சருகிறதே தவிர ஈமான் சருகவில்லை, உடம்பு இரண்டாக பிளக்கப்பட்டதே தவிர ஈமான் பிளக்கப்படவில்லை. ஹப்பாபே என்று ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார்கள். சுபஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் சோதிக்கப்படுவது என்பது அவன் சுவர்க்கத்தை தீர்மானிப்பதற்கான இடம். அது நாங்கள் என்ன நினைக்கிறோம்? சோதனை வந்துவிடக் கூடாது, வேதனை வந்துவிடக் கூடாது, சோதனை இல்லாத உலகம் வேண்டும். அப்படியாக செத்து மடிஞ்சுதான் போக வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப எனவே அல்லாஹு தஆலா ஒருத்தனை சோதிப்பான். எந்த அளவு என்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஹுனாலிக உப்துலியல் முஃமினீன வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. ஒரு முஃமினை மரணம் அவனை பீடிக்கும் வரைக்கும் கடுமையாக அவனை சோதிப்பது அல்லாஹ் மீது உள்ள ஒரு கடமை. அது ஏன்னா சுவர்க்கம் இருக்கலங்க, சுவர்க்கம் சோதிக்கப்பட சோதிக்கப்பட ஈமான் கூடும். பாருங்க, ஈமான் கூட கூட தரஜா கூடும், தரஜா கூடும், தரஜா கூடும். எந்த அளவு தூரம் எனது ஈமானின் உறுதியை அல்லாஹ் புரிந்து கொள்கிறானோ அவ்வளவு தூரம் எனக்கு சுவர்க்கத்தின் இடம் இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் நபிமார்கள் சோதிக்கப்படுவார்கள், பின்னாடி அவர்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் ஒவ்வொன்றாக சோதிக்கப்படுவார்கள். இந்த வரலாற்றில் சில அறிஞர்களுடைய செய்தியை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். உதைபா இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மாத சுஃபியான் இப்னு சௌர் வ மாதல் வரா. சுஃபியான் இப்னு சௌர் மௌத்தா போனார், ஈமானை தக்வாவை மௌத்தா போய்விட்டது.
ஏனென்றால் அன்றைய சமூகத்தில் தக்குவாவை இழக்கும் காரியத்தில் தன்னை தக்குவாவோடு வாழ வைத்தவர் வாழ்ந்தவர்தான் சுஃபியான் இப்னு சௌரி. ஒமாத ஷாஃபிஈயு ஒமாததி சுன்னா. ஷாஃபி மௌத்தா போனார், சுன்னாவும் அப்படியே செத்து போய் விட்டது. ஏன்? ஷாஃபி மரணத்தோடு பித்ஆக்கள் தலை தூக்க ஆரம்பித்து விட்டன. அவர் சுன்னாவின் ஊடாக பித்ஆக்க அழித்து ஒழித்தவர் இமாமுனா ஷாஃபி என்கிறார். வயமூது அஹ்மது இப்னு ஹம்பல் வயதுஹருல் பித்ஆ. அஹ்மது இமாம் மௌத்தா போனார், பித்அத்வாதி எல்லாம் கொலை தூக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு எடுத்து சொல்கிறார். உதைபா சொல்கிறார், இன்ன அஹ்மது இப்னு ஹம்பல் காம ஃபில் உம்மத்தி மகாம நுபுவா. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் நுபுவத்தின் இடத்தில் சமூகத்து மத்தியில் இருந்தார். அதை இமாம் பைஹக்கி விளங்கப்படுத்துகிறார். யானி அதாவது நபித்துவத்துக்கு ஈக்குவலாக யோசித்துட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தாத்தியத்தில் அவர்களுடைய அட்டகாசம் தலை தூக்கி இருந்த பொழுது தௌஹீது அஸ்மா சிஃபாத்தை சமூகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியவர் இமாம் அஹ்மது ஹம்பல் என்ற செய்தியை சொல்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்கிறார், சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், முர்தத்துகள் தலை தூக்கி நின்ற பொழுது அன்சாரிகளும் அடுத்தவர்களும் அபூபக்கர் சித்திக்கு உதவி செய்தார்கள். ஆனால் அஹ்மது பின் ஹம்பல் இந்த மார்க்கத்துக்காக எழும்பி நின்ற போது அன்சாரிகளும் இருக்கவில்லை, உதவியாளர்களும் இருக்கவில்லை, மிக பெரும் தியாகியாக வாழ்ந்தார் என்று உதைபா ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த மார்க்கத்துக்கான தியாகத்தை சொல்கிறார்கள். நாங்கள் எங்கே பிரச்சனை வந்தால் தாடியை வலித்து விடுகிறோம், பிரச்சனை வந்தால் சத்தியத்தை விட்டு விரண்டோடுகிற மாதிரி பேச்சை விடுகிறோம், அவனுக்கெல்லாம் இருக்க தெரியாது, அவனுக்கெல்லாம் வாழ தெரியாது என்று நமக்கு நம்மை ஏசிக் கொள்கிறோமே. இதை ஏசினார்களா? அதனால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சோதனை என்பது நம் மீது உள்ள ஒரு விடயம். அது இரண்டு அடிப்படையில் வரலாம். ஒன்னு உலகத்துக்கான அடிப்படையில் வரலாம். பொறுமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதற்கான விமோசனத்தை தருவான். மார்க்கத்தில் வரக்கூடிய சோதனை மௌத்து வரைக்கும் பின்தொடரும். அதில் தைரியமாகவும் அதில் மனம் உடையாமலும் ஈமானிய உறுதியோடும் இருந்தால் மரணம்தான் உங்களை சந்திக்கும். அந்த மரணத்துக்கு பின்னாடி அல்லாஹ் சுவர்க்கத்தை இந்த சோதனைக்கான விமோச்சன இடமாக வைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எந்த சோதனையில் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறானோ அந்த சோதனையில் மனம் தளராது வாழக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇஹி வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகமே ஒரு சோதனை களம் என்ற அடிப்படையில் ஈமானிய அடிப்படையில் நாங்கள் சோதிக்கப்படுவோம். அதிலிருந்து எந்த அடிப்படையிலும் ஈமான் தளர்ந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் வலல் ஆஹிரத்து கைரும் வ அபுகா, மறுமை என்பதுதான் நிரந்தரமானது. இந்த உலகம் என்பது என்றோ ஒரு நாள் எங்களை எப்படியாவது ஏமாற்றிவிடும் உலகத்தில் நாங்கள் மிதர்ச்சை தனத்தோடு நடந்து கொள்ளாமல், ஏமாற்றக்கூடிய உலகத்தில் நாங்கள் கோமாளிகளாக கூட வாழ்ந்து விடாமல், ஏமாற்றும் இந்த உலகத்தில் சாணக்கிய சமூகமாக, இறை திருப்திக்காக வாழ்ந்த சமூகமாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் சில பேர் எண்ணுகிறார்கள், எனது பட்டம், எனது பதவி, எனது கௌரவம், எனது அந்தஸ்து, எனது பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு வந்துக்கிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், என்ன பெரிய பேக்ரவுண்ட் நமக்கு இருந்தாலும் சோதனை வருகின்ற பொழுது அவைகளெல்லாம் ஏதோ ஒரு அடிப்படையில் பின்வாங்க ஆரம்பித்து விடும். ஒரு மனிதன் சொத்துக்கள் இருக்கும், அதை நினைத்து நான் நிம்மதியாக வாழலாம் நினைப்பான். அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பான், சொத்துக்களை முழுவதும் அழித்து நடுத்தெருவுக்கு வந்து விடுவான். அப்போதுதான் அவனுக்கு அல்லாஹ் ஞாபகம் வரும். யாரை போன்று என்றால் ஃபிரௌனை போன்று. அல்லாஹு தஆலா ஃபிரௌன் திருந்தனும் என்ற எண்ணத்தில் பல விதமான அடிப்படையை கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு இவன் திருந்த மாட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய நியதி என்ன தெரியுமா? அவன் திருந்த மாட்டான் என்று முடிவு இருந்தாலும் திருந்த வேண்டும் என்று அல்லாஹ் முயற்சி இருக்குமாறு அல்லாஹ் சொல்லி விடுவான். இவன் திருந்த மாட்டான்னு நம்ம முடிவெடுக்கிறோம். இப்போ உதாரணம் வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டர் சொல்றா உன் புள்ள மௌத்தாயிருவான் ஐயா, ஒரு மாசத்துல மௌத்தாயிருவான் டாக்டர் சொன்னார்னா, சரி ஒரு மாசத்துல மௌத்தா போறான்னு அவன் 1 லட்சத்தை செலவழிப்போமா, 10 லட்சத்தை செலவழிப்போமா?
ஒரு மாசமாக ஒரு நாள் கூட என் மகன் வாழ்ந்தா போதும் என்ற செலவழிக்கிறோமா இல்லையா? அதானே யதார்த்தம், அதானே உண்மை. அல்லாஹு தஆலா நம்ம மீது கொண்ட கருணை, நம்ம மீது கொண்ட அன்பு எந்த அளவு தூரம் தெரியுமா? சக்கராத்து கால் வரும் வரைக்கும் நம்ம மீது எல்லாம் அன்பு காட்டுறாங்க. நம்ம நல்லா திருப்தி காண்பதற்கு ஒரு வினாடி எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஒவ்வொரு வினாடியும் என் ரப்பு என்னை திருப்தி காண்பதற்கு பல அம்சத்தை தருவான். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், அவனே கடவுள் தான் துடிச்சிட்டு இருக்கான், அதெல்லாம் பரவாயில்ல விடு, நீ வைத்து சொல்லு, ஓன் இறைவன் என்ன உனக்கு உபதேசம் செய்ய நபியை அனுப்பினான்னு தைரியமா சொல்லுவான். அவன் தன்னை கடவுள்னால சொல்லிட்டு இருந்தான், நீ கடவுள் இல்லப்பான்னு எப்படி சொல்றாங்கன்னா, என்னை அல்லாஹ் இந்த வான பூமிக்கான அல்லாஹ் இருக்கிறான்ல, அவன் நபி அனுப்பி வைக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவன்கிட்ட போய்த்து நீ வந்துட்டு உன் விடயத்தை அழகா சொல்லு, ஒன்னும் அவன் திருந்த வாய்ப்பு ஒண்ணும் அல்ல, மனசு மாறையாவது வாய்ப்பு உண்டுன்றான்ல. அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் மீது எப்படி நல்லெண்ணெய் வைக்கிறான்னா, மௌத்து வரைக்கும் அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பை கொடு. சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் உறவுகளே. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு விதமாக கொடுப்பான். பிரச்சனையை உருவாக்கி அதிலிருந்து தெளிவை அல்லாஹ் கொடுப்பான். சமூகத்துக்கு மத்தியில இஸ்லாமிய அறிவு இல்லாம அவங்களுக்கு இஸ்லாத்த அறிவை கொடுக்கறதுக்காக எல்லா பிரச்சனையை கொண்டு வருவான். கொண்டு வந்து இஸ்லாத்தை படிக்க வைப்பான். படிக்க வச்சு ஒருத்தன் திருந்தலையா, அதுக்கு பிறகுதான் ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம். நம்ம எல்லாம் முஸ்லீம்களா இருக்கிறோம். முஸ்லீமா இருந்தும் வட்டி என்ற துரோகத்துக்குள் இருந்தால், தொழுகை இல்லாத பாவியாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறது எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. அதனால் இஸ்லாமிய உறவுகளே, சோதனை எப்படியும் வரலாம். அந்த சோதனையில் நான் கெட்டவன் என்ற இடத்துக்கு அல்லாஹ்ட்ட போய் சேராமல் சோதனையில் பொறுமையாக இருந்தேன். அதனால் பிகைரி ஹிசாப், கணக்கே இல்லாத கூலி அல்லாஹ் தருவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எந்த விதமான சோதனையை தந்தாலும் அது ஈமானை பாதிக்காத அளவுக்கு தான் அவன் தருவான். நாங்களாக ஈமானை பாதித்துக் கொண்டால் அதுக்கு அல்லாஹ் பொறுப்பு கிடையாது. அதனால் இறைவன் தரக்கூடிய சோதனையில் பொறுமையோடு கையாண்டு ஈமானில் ஜெயித்தவர்களாக வாழக்கூடிய வாய்ப்பினை, அதே ஈமானோடு சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.